அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். பெயினுங்கிறது எல்லா இடத்துல இருந்தும் வரும். உங்களுக்கு மசில் வீக் ஆனாலும் வரும், ஜாயின்ட்ஸ் வீக் ஆனாலும் வரும், போன்ஸ் வீக் ஆனாலும் வரும். கொஞ்சமாக தொடும்போது கொஞ்சம் வலிக்கும். நான் அழுத்த வலி அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ ஸ்டிமுலஸ் நான் கொடுக்குறேனோ அதுக்கு ஈக்குவலான பெயினை நான் ஃபீல் பண்ணேன்னா அது அக்யூட் கண்டிஷனாக இருக்கும். சடனாக அதிகமாகும், சடனாக கம்மியாகும். ஸோ இப்படி ஸ்டிமுலஸ்க்கும் பெயினுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறது தான் வந்து கிரானிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். மெடிக்கேஷன் இல்லை எதுவாக இருந்தாலும் அதை மட்டும் ஸ்ட்ரக்சரை மட்டும் கரெக்ட் பண்ணுறேன், அந்த பர்டிகுலர் ஏரியா தானே பெயின் இருக்குது அதை ட்ரீட் பண்ணுறேன்னு கொடுத்துட்டே இருந்தால் சரியே ஆகாது. பெயின் மேனேஜ்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, பெயினை நான் ஃபீல் பண்ணாமையே இருக்கிறது. 2வது, அந்த பெயினை கொடுக்குற அளவுக்கு அந்த ஸ்டிமுலஸ் இருக்கு இல்லையா, அதையும் பேர் பண்ணிக்கிற அளவுக்கு என்னோடய ஃபிட்னஸ் லெவலை அதிகப்படுத்துறது. எய்தர் அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் வீக்காக இருக்குது, அவங்களோட நர்வ்ஸ் வந்து சென்சிட்டிவாக இருக்கா, இல்லாட்டி மசில்ஸ் வீக்காக இருக்கா, இல்லாட்டி ஜாயின்ட்ஸ் வீக்காக இருக்காங்கிறத பார்த்துட்டு என்ன அவங்களுக்கு ஆக்சுவல் ப்ராப்ளமோ அதை கரெக்ட் பண்ணுறது மூலமாக தான் இந்த பெயின் டாலரன்ஸை பில்ட் பண்ணுறதுங்கிறது. ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன். நம்மளோட சேனலில் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய டாபிக் அகைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த 20s 30sல இருக்கவங்களுக்கே வந்துட்டு அதிகமான ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின், நெக் பெயின், இந்த மாதிரி ஜாயின்ஸில் வரக்கூடிய பெயின் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், குக்கிங் பண்ணுற ஸ்டைலாக இருக்கலாம், ஆர் நம்ம எடுத்துக்கக்கூடிய மற்ற ஹேபிட்ஸ் அண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், இது எல்லாமே வந்து அது கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னே சொல்லலாம். பட் இந்த ஜாயிண்ட் பெயின் அண்ட் பேக் பெயின், இந்த மாதிரி பெயின் வரும்போது நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது எதனால வருது, இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம். அண்ட் இன்னைக்கு நம்மளோட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திரன். ஹீஸ் அ நேச்சுரோபதி டாக்டர். ஸோ அவர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஹலோ சார். ஹாய், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ நான் இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய 20-30 வயசில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கே வந்துட்டு ஒரு 60-70 வயசில் வர வேண்டிய நீ பெயினாக இருக்கட்டும், இல்லை பேக் பெயினாக இருக்கட்டும், ரொம்பவே சீக்கிரமான வயசில் வந்துடுது. ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா நீங்கள் எதை சார் சொல்லுவீங்க? லைஃப் ஸ்டைல் தான். ஸ்டாட்டிக்காக இருக்கும் பேசிக்காக. ஒன்று ஒர்க் இல்லை ஸ்டடீஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போது நீங்கள் படிக்கிறப்போ உங்களோட ஸ்கூல் ஹார்ஸ் எவ்வளோவா இருக்கும்? காலையில் போவீங்க, ஈவினிங் வந்துடுவீங்க, அவ்வளோதான். மேபி 1 or 2 சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து டியூஷன் போவீங்க. ஆனால் இப்போ இருக்க பசங்களை பாருங்கள், காலையில் ஒரு டியூஷன் இருக்கும், தென் ஸ்கூல் டைம்ஸ் இருக்கும், தென் ஈவினிங் வந்தாலும் டியூஷன் இருக்கும். இந்த சாப்பிட்ற நேரம் போக மற்ற எல்லா நேரமும் உட்காந்துட்டே தான் இருப்பாங்க. அகைன் ஒர்க் பார்த்தாலும் நமக்கு முன்னாடி ஜென்ரேஷன் பார்த்தோன்னா ஒரு 7 hours 8 hours ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மோஸ்ட்லி ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. இப்போது அப்படி இல்லை. வீட்டுக்கு வந்தாலும் நம்ம எய்தர் உட்காந்துட்டே இருக்கோம் இல்லை நின்றுட்டே இருக்கோம், ஏதாவது ஒன்று ஸ்டாட்டிக்காக இருக்கும், மொபைலாக இருக்கிறது இல்லை. ஸோ நம்ம ஸ்டாட்டிக் ஆக ஆக நம்ம ஜாயின்ட்ஸ் ஈஸியராக வந்து வீக்கன் ஆகும், மசில்ஸும் வீக்கன் ஆகும். ஸோ பெயின் ஈஸியாக வரும். ஸோ முன்னாடி ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும் ஏன் இவ்வளோ டிராஸ்டிக் சேஞ்சுன்னா, அவங்க மொபைலாக இருந்தாங்க, அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருந்துச்சு, நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இதுதான் பெரிய ரீசன். இப்போ இந்த ஒரு பெயின் வருது, இப்போ எனக்கு வந்து நீ பெயின் வருது, ஆர் எனக்கு ஏதோ ஒரு ஜாயிண்ட்ல ஒரு பெயின் வருதுன்னா அந்த பெயின் எதனால வருது? இதோட ரூட் காஸ் வந்துட்டு அந்த மசில்னால வருதா, இல்லை போன்னால வருதா, இல்லை வேற என்ன காசஸ் வந்து இதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு? ஓகே, பெயின் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெயின்னா என்ன? பெயின்னா சம்திங் ஏதோ சரியில்லை, அப்நார்மலாக இருக்கு, உங்களால் ஃபிசிக்கலாக பேர் பண்ணிக்க முடியலங்கிறது. ஸோ இதே தான். எப்போ நம்ம ஃபிசிக்கல் பாடினால பேர் பண்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்டிமுலஸ் பிரெயின் ரிசீவ் பண்ணுதோ அதுக்கு வந்து பெயினை கொடுக்கும். உங்களுக்கு சிரிச்சு வயிறு வலி வந்திருக்கா? ரொம்ப ரேர் கேஸ். ரேரா. சிரிக்கிறது நல்ல விஷயம் தானே, ரொம்ப ஹாப்பியான விஷயம் தானே, ஏன் வலிக்குது? ஓகே. ரொம்ப ஸ்ட்ராங்கான லைட்டை பார்த்தா கண்ணு சில நேரம் கண் கூசும், அதுக்கு மேலே போச்சுன்னா கண் வலிக்கும் இல்லையா? ரொம்ப லவுடாக கேட்டாலும் காது வலிக்கும். ஸோ எகெயின் ஏதாவது ஒரே ஒரு ஸ்டிமுலஸ்க்கு மட்டும்தான் பெயின் வரும். கீழே விழுந்தால் மட்டும்தான் வலிக்கும், இல்லை ஏதாவது இன்ஜுரி ஆனால் மட்டும்தான் வலிக்குங்கிறது இல்லை. நம்ம பாடியால் இப்போ இருக்க ஃபிட்னஸ் லெவலில் பேர் பண்ணிக்க முடியாத அளவுக்கு ஸ்டிமுலஸை வந்து பிரெயின் ரிசீவ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பிரெயின் பெயினை ப்ரொடியூஸ் பண்ணும். சிலருக்கு வந்து
என்ன பண்ணாலும் வலிக்காது. எனக்கு இதெல்லாம் வலிக்கும், உனக்கு ஏன் வலிக்கலன்னு கேட்டிருப்போம். நம்ம வந்து ஏதாவது சூடாக இருக்க பொருளை தொடுறதுக்கே வந்து தயங்குவோம். சிலர் ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போவாங்க. நல்லா ரொம்ப சமைச்சிட்டே இருப்பாங்க, அப்படியே பாத்திரத்தை தூக்கி வைக்கிறது, அது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. நம்மளால முடியாது இல்லையா? அகெயின் அது அவங்களோட ஃபிட்னஸ் லெவல், இது நம்மளோட ஃபிட்னஸ் லெவல். ஒவ்வொன்றுத்துக்கும் மாறும் எல்லாத்துக்குமே. ஸோ அதுதான் பெயின். பேர் பண்ணிக்க முடியலங்கிறது தான் பெயின். இது எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்குமே பொருந்தும். பெயினுங்கிறது எல்லா இடத்துல இருந்தும் வரும். உங்களுக்கு மசில் வீக் ஆனாலும் வரும், ஜாயின்ட்ஸ் வீக் ஆனாலும் வரும், போன்ஸ் வீக் ஆனாலும் வரும். அப்படி இல்லாமல் ஜென்ரலாக உங்களோட இம்யூனிட்டி வந்து கம்மியாக இருக்குது, சம்டைம்ஸ் வந்து ஃபீவராக இருக்குன்னா மற்ற ஜாயின்ட்ஸ் வந்து வீக்காக இருக்கப்போ அது பெயின் வரும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து பீரியட்ஸ் டைமில் எக்ஸாக்டாக பெயின் வரும். பீரியட்ஸ் ஆரம்பிக்குதுங்கிறத எதை வச்சு சொல்லுவாங்கன்னா, எனக்கு பேக் பெயின் ஆரம்பிச்சிருச்சு, பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னும் சிலர் ஃபீவர், கோல்டு அந்த மாதிரி வந்து முன்னாடியே வந்து தெரிஞ்சிடும். ஃபீவர் வர மாதிரி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து பெயின் வந்து அக்கர் ஆகும், அதுக்கப்புறம் வரும். ஸோ இது வந்து இவங்களோட லைஃப் ஸ்டைல்னால பர்டிகுலர் ரீஜியனை வீக்கன் பண்ணிடுறாங்க. அதனால அது எப்போவுமே வந்து நம்ம பாடி டவுனாக ஃபீல் பண்ணுறப்போ பெயின் வரும். ஸோ ஏதாவது பர்டிகுலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு மட்டும்தான் பெயின் வரணும் இல்லை, எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையுமே பெயின் அக்கர் ஆகிறது பாசிபிள். ஸோ இப்போ இந்த பெயின் அப்படின்ற வரும்போது தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில். இப்போ ஒருத்தவங்க வந்து என்னைக்காவது ஒரு நாள் வரலாம், ஆர் ஒன்ஸ் இன் அ வைல் வந்துட்டு அது அப்படியே ஃபேட் அவுட் ஆகி போயிடலாம். பட் இந்த கன்சிஸ்டண்ட்டாக பெயின் வந்துட்டே இருக்குது, பட் அதை நம்ம இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கோம். இதோட ஒர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னா எங்கே வந்து இது போய் முடியும்? சிலருக்கு பார்த்தோன்னா ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தாங்க, போயிடுச்சு. வலிச்சுது, வேலை அவசரமாக வேலை இருந்துச்சு, செஞ்சுட்டே இருந்தேன், வேலையை செஞ்சு முடிக்கிறப்போ எனக்கு வலியே இல்லை, அதுக்கப்புறம் எனக்கு வலியே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் என்னென்னா சின்ன மைனராக வந்து ஸ்ட்ரெயின் ஆகி இருந்திருக்கலாம், ஸ்ப்ரெயின் ஆகி இருந்திருக்கலாம், இல்லை ஸ்லைட் ஒரு புல் இருந்திருக்கலாம். அப்போ வந்து செல்ஸ் வந்து இரிட்டேட் ஆகியிருக்கும், அதுக்கு வந்து பெயினை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும். இன்னும் சிலருக்கு எந்த ஆக்டிவிட்டீஸுமே பண்ண முடியாது, என்ன பண்ணாலும் அந்த வலிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது. இது என்ன ஸ்டேஜ் பண்ணலான்னா அக்யூட் அண்ட் கிரானிக்னு பேசிக்காக வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு அக்யூட் ஸ்டேஜில் இருக்குது, ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம், இல்லை முடியல, மெடிகேஷன்ஸ் கொடுத்தோம், நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தோம், அவங்களுக்கு வந்து சரியாகலை, பட் பெயின் இருந்துகிட்டே இருக்குன்னா லாஸ்ட்டாக ப்ளேம் பண்ணுறதுக்கான ஒரு வார்த்தை, உங்களுக்கு கிரானிக் ஆகிடுச்சு, ஸோ லைஃப் லாங் நீங்கள் வந்து மெடிகேஷனோ சம்திங் வாட் அவங்க என்ன ட்ரீட்மெண்ட்டாக சொல்கிறாங்களோ அதை நீங்கள் வந்து லைஃப் லாங் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிரானிக் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் சரியாகாது, அப்பப்போ இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத அப்படியே லேபிள் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இது 2 கண்டிஷன் தான், ஒன்று அக்யூட், இன்னொன்று கிரானிக். இதை எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவாங்கன்னா அது ஒவ்வொரு பர்சனை பொறுத்து. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2-3 மாதம் இருக்குது, 2-3 மாதம் ஆயிடுச்சா இப்போ உங்களுக்கு கிரானிக் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு லிமிட்ஸ் வச்சுருப்பாங்க, இது இருந்தால் இது அப்படின்னு. எது அக்யூட் எது கிரானிக்னு கேட்டிங்கன்னா அப்பப்போ புதுசாக ஒவ்வொன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, மாற்றிட்டே இருப்பாங்க. பட் ரொம்ப ஈஸியான வே தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே லைட்டாக கட் ஆகிடுச்சு, ஓகேங்களா, நான் தொடுறேன், வலிக்குது, கொஞ்சமாக தொடும்போது கொஞ்சம் வலிக்கும், நான் அழுத்த வலி அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ ஸ்டிமுலஸ் நான் கொடுக்குறேனோ அதுக்கு ஈக்குவலான பெயினை நான் ஃபீல் பண்ணேன்னா அது அக்யூட் கண்டிஷனாக இருக்கும். சில நேரம் அப்படி இருக்காது. இப்போ இதுவே வந்து சரியாக ட்ரீட் பண்ணாமல் விட்டு ஹீல் ஆகிடும், பட் அப்பப்போ இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் ஏரியா வந்து சென்சிட்டிவ் ஆகிடும். அப்போது நான் சில நேரம் தொடலைனா கூட அந்த இடம் வலிக்கும், சில நேரம் போட்டு அழுத்தினா கூட வலிக்காது. சிலரை வந்து சொல்கிறத ஃபீல் பண்ணியிருக்கலாம், எனக்கு ஒரு வாரமாக சுத்தமாக வலியே இல்லை, எல்லா வேலையும் செஞ்சேன், நல்லாயிட்டேன், அப்புறம் திடீர்னு வந்துச்சு, இப்போ என்னால் உட்கார கூட முடியல, நிற்க கூட முடியல, நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறேன், என்னன்னே தெரியல அப்படிங்கிறது. ஸோ இந்த 1 வீக் வந்து ஹெவி டாஸ்க் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வலி இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ ரொம்ப நார்மலான அவங்களோட வேலைகளை செய்யும்போது கூட பொறுத்துக்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும். ஸோ இது வந்து சென்சிட்டிவிட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நர்வ்ஸ் அந்த பர்டிகுலர் செல்லில் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து சென்சிட்டிவிட்டி டெவலப் ஆயிடும். இது என்ன பண்ணுன்னா, நீங்கள் என்ன ஸ்டிமுலஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலான பெயின் எல்லாம் கொடுக்காது. பெயின் வேற மாதிரி ஆரிஜின் ஆகும். ஸ்டிமுலஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ பெயின் சடனாக அதிகமாகும், சடனாக கம்மியாகும். ஸோ இப்படி ஸ்டிமுலஸ்க்கும் பெயினுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறது தான் வந்து கிரானிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த அக்யூட் கண்டிஷனில் என்ன ஆகும்னா, இதை என்ன ஸ்டிமுலஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலான பெயின் தானே. ஸோ அந்த பர்டிகுலர் இன்ஜூரியை மட்டும் கரெக்ட் பண்ணால் போதும், அந்த ஸ்ட்ரக்சரலாக அதை வந்து ஹீல் பண்ணிட்டோன்னா போதும், உங்களுக்கு பெயின் போயிடும். பட் இந்த சென்சிட்டிவிட்டி டெவலப் ஆன அந்த கிரானிக் கண்டிஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது வந்து என்ன பண்ணணும்னா டீசென்சிட்டைஸ் பண்ணணும் நர்வ்ஸை. அதுக்கு அவங்களோட ஆக்டிவிட்டீஸை மாற்றிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸை வந்து கொடுக்கணும் டீசென்சிட்டைஸ் பண்ணுறதுக்கு. இது என்ன பண்ணணும்னா அதோட ஃபங்க்ஷனை ரீஸ்டோர் பண்ணுறது மூலமாக தான் அதிலேருந்து கரெக்ட் பண்ண முடியும். ஸோ பெயின் மேனேஜ்மெண்ட்லேயே ஸ்ட்ரக்சரல் ரீஹேப் ஒன்று இருக்குது, ஃபங்க்ஷனல் ரீஹேப் ஒன்று இருக்குது. சில கண்டிஷன்ஸ்க்கு ஸ்ட்ரக்சரல் ரீஹேப் மட்டும் பண்ணால் போதும், சில கண்டிஷன்ஸ்க்கு ஃபங்க்ஷனல் ரீஹேப் தான் பண்ணி ஆகணும். இப்போ இவங்களுக்கு ஃபங்க்ஷனல் ரீஹேப் பண்ண வேண்டியவங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் ரீஹேப்
எய்தர் மெடிகேஷன் இல்லை எதுவாக இருந்தாலும் அதை மட்டும் ஸ்ட்ரக்சரை மட்டும் கரெக்ட் பண்ணுறேன், அந்த பர்டிகுலர் ஏரியா தானே பெயின் இருக்குது அதை ட்ரீட் பண்ணுறேன்னு கொடுத்துட்டே இருந்தால் சரியே ஆகாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் இங்கே ட்ரை பண்ணுவாங்க, இது இல்லை அந்த டாக்டர் நல்லா பார்க்குறாரா அங்கே போவோம், இல்லை இவங்க வேற எகெயின் அலோபதி பார்த்தேன் செட் ஆகலை, ஆயுர்வேதா போய் பார்க்கலாம், யோகா போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஷிஃப்ட் ஆகிட்டே இருப்பாங்க. பட் அவங்க ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லா சிஸ்டம் ஆஃப் மெடிசன்லேயும் இருக்குது இந்த ப்ராப்ளம். அது அந்த பர்சனோட ஸ்கில்லை பொறுத்து எகைன் அவங்க ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி அந்த பர்சனுக்கு ஏற்ற மாதிரி இன்டர்வென்ஷன்ஸை வந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் எய்தர் அது க்ரானிக் கண்டிஷன்லேருந்து ரெக்கவர் ஆவாங்களா இல்லையாங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த இடத்துல இந்த பெயின் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப முக்கியமாக பேசிகிட்டு இருக்கும் போது ஞாபகம் வருது, பெயின் மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு அந்த பெயினை டாலரேட் பண்ணிக்கிறதுக்காக நிறைய ஓவர் தி கவுண்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எய்தர் அவங்க பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆர் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு வேறு ஆப்ஷன்ஸ் வந்து அடுத்தடுத்து மாற்றிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு ப்ராப்பராக அந்த பெயினோட ரூட் காஸை கண்டுபிடிக்காம நம்ம ட்ரீட் பண்ணுறதுனால கூட சர்ஜரி வரைக்கும் போய் முடியுமா? சர்ஜரிங்கிறத பேசுவோம், அதுக்கு முன்னாடி இந்த பெயின் மேனேஜ்மெண்ட். ஓகே, பெயின் மேனேஜ்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்கு. ஒன்று பெயினை நான் ஃபீல் பண்ணாமையே இருக்கிறது, 2வது அந்த பெயினை கொடுக்குற அளவுக்கு அந்த ஸ்டிமுலஸ் இருக்கு இல்லையா அதையும் பேர் பண்ணிக்கிற அளவுக்கு என்னோட ஃபிட்னஸ் லெவலை அதிகப்படுத்துறது. பெயின் பெர்செப்ஷனை அரெஸ்ட் பண்ணுறது, பெயின் டாலரன்ஸை பில்ட் பண்ணிக்கிறது, இது 2 விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ பெயின் பெர்செப்ஷன் அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது எய்தர் மெடிகேஷன் எடுத்துக்கிறீங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஐஸ் கம்ப்ரஸ் எடுத்துக்கிறீங்க, ஹார்ட் கம்ப்ரஸ் எடுத்துக்கிறீங்க, இந்த மாதிரி எடுக்கிறப்போ அதை என்ன பண்ணணும்னா ஃபர்தராக இன்னும் சில ஸ்டிமுலேஷன்ஸை வந்து கொடுக்கும், இல்லாட்டி ஓவராலாக உங்களோட நர்வ் செல்ஸோட ஆக்டிவிட்டீஸை கம்மி பண்ணும். அப்படி கம்மி பண்ணுறது மூலமாக பெயினை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருப்பீங்க. இப்போது வெளிச்சமாக இருக்குது, லைட் இருக்குது, ஓகேவா, நீங்கள் கண்ணை மூடிட்டிங்கன்னா உங்களுக்கு இருட்டாக இருக்கும். இது வந்து அந்த பெயின் பெர்செப்ஷன் அரெஸ்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி. ஆக்சுவலாக இருட்டாகணும்னா லைட் ஆஃப் பண்ணும்ல, அது என்னன்னா பெயின் டாலரன்ஸை வந்து பில்ட் பண்ணிக்கிறது. எய்தர் அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் வீக்காக இருக்குது, அவங்களோட நர்வ்ஸ் வந்து சென்சிட்டிவாக இருக்கா, இல்லாட்டி மசில்ஸ் வீக்காக இருக்கா, இல்லாட்டி ஜாயின்ட்ஸ் வீக்காக இருக்காங்கிறத பார்த்துட்டு என்ன அவங்களுக்கு ஆக்சுவல் ப்ராப்ளமோ அதை கரெக்ட் பண்ணுறது மூலமாக தான் இந்த பெயின் டாலரன்ஸை பில்ட் பண்ணுறதுங்கிறது பாசிபிள். அதை பண்ணாதான் ஆக்சுவலாக நீங்கள் பெயின்லேருந்து ரிலீவ் ஆவீங்க. அகெயின் இதில் இன்னொரு இது என்னன்னா பெயின் டாலரன்ஸை பில்ட் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் இப்போ பில்ட் பண்ணதும் போதுமா நிறுத்திக்கலாமா அப்படின்னா கிடையாது. உங்கள் ஃபிட்னஸ் லெவலில் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ரொட்டீன் நீங்கள் கொடுக்கணும். இது ஏன்னா இன்னைக்கு உங்கள் ஃபிசிக்கல் பாடி என்ன ஸ்ட்ரெஸ்ஸை ரிசீவ் பண்ணுதோ அதுக்கே ஏற்ற மாதிரி நாளைக்கு அதை அது மாடிஃபை பண்ணிக்கும். ஸோ ஒரு லிவிங் செல்க்கும் ஒரு நான் லிவிங் செல்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். இது தொடர்ந்து மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும். அடாப்டேஷன், அது என்ன ஸ்டிமுலஸ் ரிசீவ் பண்ணுதோ இதை பேர் பண்ணிட்டு சர்வை பண்ணுறதுக்கு நமக்குள்ள என்ன மாற்றங்களை ஏற்படுத்தணுங்கிறத பார்த்து அது பண்ணும். ஒரு நான் லிவிங் செல் பண்ணாது. ஸோ நீங்கள் அலைவாக இருக்க வரைக்கும் ஹெல்த்தியாக இருக்கணும்னா அதுக்கு ப்ரொடக்டிவான லோடை நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அது இருக்கும். ஜிம்முக்கு போகிறாங்க பார்த்துருப்பீங்க, ஒரு 6 monthsல வந்து கொஞ்சம் மசில்ஸை வந்து பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பில்ட் பண்ணிட்டாங்கல்ல, நிறுத்திட்டாங்கன்னா அப்படியேவா இருக்கும்? இருக்காது, மெயின்டைன் பண்ணணும். ஸோ அடாப்டேஷன், லோட் என்ன லோட் கொடுக்குறீங்களோ அதுக்கு அடாப்ட் ஆகும். இதுதான் பெயின் மேனேஜ்மெண்ட்லேயும் இதுதான். போனேன், கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க, சரி பண்ணாங்க, அப்புறம் சில ஆக்டிவிட்டிஸ் சொன்னாங்க, சிலர் என்ன வாக் பண்ண சொல்லுவாங்க, எக்ஸசைசஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க, சம்திங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பண்ண சொன்னாங்க, எனக்கு சரியாயிடுச்சு, நான் அப்படியே விட்டேன், அப்புறம் திரும்ப அதே வழி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரீஅக்கர் ஆகுறது. இதுதான், அந்த கண்டினியூட்டி வந்து இருக்காது, ப்ராப்பராக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு சொல்யூஷன் கிடைச்ச உடனே அதை விட்டுருவாங்க. வழி போயிடுச்சு, ஓகே போயிடுச்சுன்னு அப்படியே அதோட ஸ்டாப் பண்ணீங்கன்னா திரும்ப வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வரக்கூடாதுன்னா அதுக்கு ஆக்சுவலாக என்ன கைட் பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். நீ பிரேசஸ்லாம் போடுறாங்க, முட்டி வலி வந்துட்டாலே இந்த நீ பிரேசஸ், இந்த ஜாயிண்ட் பெயினை ஹேண்டில் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த நீ பிரேசஸ் வந்து ஆக்சுவலாகவே அந்த ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணுமா ஆர் அதை இன்னும் டேமேஜ் பண்ணுமா?